ஹாய் கைஸ், ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் தப்பிச்சு அவங்க அப்பா கிட்டேருந்து வந்திருப்பாங்க. யார் அவங்க? லோன் ஷார்க் ஏதோ ஒன்று துரத்துறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஏஞ்சல் மாதிரி என்னை வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சியும் சொல்லிட்டு இருக்கா. இல்லை, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு ஹீரோ சொல்லும்போது ஏஞ்சிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. இவ்வளோ பெரிய ஸ்டார் என்ன பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நேற்று நீ ரூமுக்கு வந்திருந்தேல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்காட்டியும் சவுண்ட் வருது என்னன்னு செக் பண்ணும்போது ஹீரோயினுக்கு பசிக்குது போல். அந்த சீனை கட் பண்ணா பாஸை தான் காட்டுறாங்க. ஏஞ்சிக்கு யாரோ சொன்னதுனால தான் தப்பிச்சு போயிருக்காது. யாருன்னு மரியாதையாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. கடைசியாக அது யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏஞ்சிக்கு ஃபேவராக பண்ணதுனால அவனுக்கும் பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. லின் அங்கே ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கா. எங்கள் பாஸும் நம்மளோட பொண்ணுக்கு இந்த கல்யாணம் கரெக்டாக வருமா வராது அப்படின்னு சொல்லி எப்பவும் போல் அவங்க ட்ரெடிஷனில் போட்டு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாடி கார்டை வரலாமா வேணாமான்னு சொல்லி கேட்கும்போது விழுந்திருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் விழுந்திருக்கு. அதுக்கு சம்மதம்னு அர்த்தம் போல் பாஸும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. வேணுக்குன்னே தான் ஏஞ்சி அந்த வேலைக்கு போக வேணான்னு சொல்லியிருப்பாங்க போல். ஏஞ்சி லாஸ்ட்டாக ஹீரோவை எலிஃபேன் கெட்டப்பில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால உனக்கு எலிஃபேன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களேருந்து ஒரு நோட்டு மிஸ் ஆகிருக்கும். அதுக்காக தான் ஹீரோ இவ்வளோ போராட்டமும் போராடி இருப்பான். அதை தான் கேட்குறான். ஹீரோயினும் அந்த நோட் எடுத்து கொடுக்குறாங்க. படிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது நான் ரொம்பவே ஸ்பீடாக ரீட் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்கிறாங்க. அதில் மாஃபியாவை பற்றி தான் எழுதியிருக்கும். ஹீரோ மாஃபியாவை பற்றி ஒரு கதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, எனக்கா, நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன்ப்பா, அதுலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சியும் சமாளிக்கிறா. ஹீரோயினும் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணோட எப்பயாவது பிரேக்கப் பண்ணியிருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது, பிரேக்கப் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனும் சேட் ஆகுறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தானே பிரேக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஏஞ்சிக்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது. என்னது ஒன்றா இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் இது வெறும் ஃபேக் ரிலேஷன்ஷிப் தான், செலிப்ரிட்டிஸை பற்றி சொல்லணுன்னா அது நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அங்கே ஒரு பக்கம் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. சோஃபியா கால் பண்ணி ஹீரோயின்ட்ட ஆக்ட்ரஸை பற்றி தான் கேட்குறா. அவள் எங்கே ஹீரோ கூடல இருக்கா, உடனே போய் ஆகணும்னு சொல்லி ஹீரோவோட வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறா. ஹீரோவும் என்னோடய ஃபோனும் வாலெட்டும் அதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் கிளம்பவே போயிடுறாங்க. ஹீரோயின் பல தடவை கால் பண்ணியும் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு கட் பண்ணி விட்றா. ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. இவ்வளோ ஆல்ரெடி யாரோ கால் பண்ணி உனக்கு அந்த சின்ன பையனோட உயிரை பற்றி கவலை இல்லையான்னு மிரட்டியிருப்பாங்க போல். ஃபோனை ஆஃப் பண்ணியும் வச்சிடுறா. அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு வந்துடுறா. என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, நீ கேட்குற பணம் தான் நான் எப்பவுமே கொடுத்துட்டு தானே இருக்கேன், இன்னும் உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் என்னோட ட்ராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையனோட ஃபோட்டோ காமிக்க இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு அந்த பிளாக்மெயிலர் கிட்ட தயவு செய்து இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் எப்படியோ ட்ராக் பண்ணி அங்கே வந்துடுறாங்க. வந்ததும் அந்த பிளாக்மெயிலரை அடிச்சு போட்டுடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்ரஸும் கத்திக்கிட்டே இருக்கா. இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு ஹீரோயின் கேட்கும்போது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு சொல்லவும், சரி அப்போ நான் சோஃபியாட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மிரட்டுறியான்னு சொல்லி இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணும் கேட்டுட்டு இருக்கா. அது உங்களோட டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் கேர்ளாக தான் இருந்திருக்கேன். நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோம், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நைட் கிளப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் கூட எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் இந்த பிளாக்மெயிலரும் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனால் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். நான் ப்ரெக்னெண்ட்டும் ஆகிட்டேன். ஆனால் அவன் என்கிட்ட ஏமாற்றிட்டான். என்னையும் என்னோட குழந்தையும் பார்த்துக்கிறதா சொல்லி மற்ற பொண்ணுங்களோட இன்னும் சீட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். இவனால தான் ட்ரக்ஸும் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுனால ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்குலாம் போயிட்டு என்னை ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ அந்த குட்டி பையனை வச்சு என்னை இன்னும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அது சோஃபியா தான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் 2 பேரும் ஒரு ஷாப்பிங் மாலில் தான் இருக்கோம். ஷாப்பிங் பண்ணதுனால அவங்களோட ஃபோனை ஆக்ட்ரஸ் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறா. அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணும் ரொம்பவே தேங்க்ஸ் என்னை காப்பாற்றி விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கேம் விளையாடலான்னு போகும்போது ஹீரோயின் வந்துடுவாங்க. என்னங்க கார்கி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னோட காரை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை ரொம்பவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ நான் சோஃபியாட்ட கேட்கவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, இல்லை அப்படி பண்ணிடாதீங்கன்னு ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது, கேம் ஏரியாக்குள்ளே ஷூ அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினும் அந்த கேமை பார்க்குறாங்க. இவங்க தான் சூப்பராக விளையாடுவாங்களே இந்த கேமை, இந்த கேமில் இந்த லெவலில் இன்னும் ஸ்ட்ரெக் ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கூலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேமை நீயும் விளையாடுவே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்ருக்காங்க. நான் இதை ஃபினிஷே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கும் ஷாக் ஆகுது. ஹீரோயினும் அந்த கேமை விளையாடுறதுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்பவே ஃபன்னாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோஃபியா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கா. அவளோட பாஸ்ட் லைஃப் ஞாபகம் வந்துட்டு போகுது. மேரி ஹிம்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணது, அவளுக்கு ஒரு அழகான கை குழந்தை இருந்ததுன்னு சொல்லி
இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுறாங்க. எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா இருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபார்மலாக கான்வர்சேஷன் பண்ணும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா இல்லைங்கிறது தெரியுது. ஹீரோயின் தான் ட்ராப் பிக்கப்க்கு வந்திருப்பாங்க. சோஃபியாவும் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ சோஃபியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்னோட ஜாபில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, யூஎஸ் தான் போய் ஆகணும். நான் இதை வேண்டான்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு வேண்டாங்கிற ஆப்ஷனே அவங்க குடுக்கல. இல்லாட்டி நான் இந்த ஜாப குவிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்படியாவது சோஃபியா ஏதாவது சொல்லிட மாட்டாளா? தன்னை இங்கே இருக்க சொல்லி அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு சோஃபியாவும் அங்கேருந்து ஹீரோயின் கூட வராங்க. ஹீரோயினும் அது யாரு உங்கள் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கும்போது சோஃபியாவும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா இல்லையா, அவகிட்ட வந்து கேட்கும்போது அது அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்துச்சு. அப்புறம் ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்க, அந்த குழந்தை பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ரொம்ப பெரிய ட்ராஜடி, அவங்களோட சன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா. அந்த பையன் இறந்ததுலேருந்தே இவங்க 2 பேருக்கும் தினக்கும் சண்டை வந்துச்சு. அதனால தான் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அந்த பையனோட டெத் ஆனிவர்சரிக்கு மட்டும் அதே ஹோட்டலில் மீட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயினை அங்கேருந்து திரும்பி கூட்டு வரது ரொம்பவே கஷ்டம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் பாஸ்க்கு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பாஸும் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோ தன்னோட பொண்ணை பற்றி ரொம்பவே உருக பேசி தயவுசெய்து வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதை ஹீரோயினும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கான். நான் ரொம்பவே டச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு இன்றைக்கி அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு ஷூட்டில் தான் இருக்கான். அவனுக்கு பயங்கரமாக அடி விழுந்துட்டுருக்கு. நிறையா டேக் மறுபடியும் போயிட்டே இருக்குது. ஹீரோவோட கண்ணமே செவந்துருச்சு. ஹீரோயினும் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு டேரக்டர்கிட்ட குழஞ்சு பேசிகிட்டு இருக்கு. எந்த டேக்குமே ஓகே பண்ண மாட்டேங்கிறாங்க. திருப்பி ஹீரோவை அடிக்கிற டேக்கே நிறைய தடவை போயிருக்கு. மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே காண்டாயிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நல்லா கெட்ட வார்த்தையில் நல்லா திட்டி விட்டுறாங்க. நீயும் அந்த ஆக்ட்ரஸும் ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணது இங்கே எல்லாருக்குமே தெரியும்டா அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பயங்கர கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இந்த ஷூட்டை வேணான்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து எழுதிட்டு வந்துடுறாங்க. என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் படித்தோம், நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அவள் ரொம்பவே அடிக்கடி கோவப்படுறாங்கிறதுனால நான் அவளை டம்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதனால தான் இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாளான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அவளோட ஒர்க் சரியில்லைன்னு சோஃபியாவும் அவளோட கான்ட்ராக்டை ப்ரோக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போச்சு, நான் உன்னோட கான்ட்ராக்டை சொதப்பிட்டேன்னா இதனால் உனக்கு தானே ப்ராப்ளம் வரும், வேறு யாரும் உன்னோட சைன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பல கொஷின் அடுக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது ஹீரோவும் ஹக் பண்ணிட்டு நீ நல்ல வேலை தான் செஞ்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது உனக்கு ஹீரோ பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு கேட்கும்போது இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்ட்ரஸ் பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு. ஹீரோவும் வழக்கம் போல் அந்த கேங்ஸ்டர்ஸ் பற்றி தான் கதை எழுதிட்டுருக்கான். ஹீரோயின் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது, அதையும் சேர்த்து எழுதிட்டுருக்கான். அப்போ ஆக்ட்ரஸ் பொண்ணு கால் பண்ணுறேன், இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஒன்று நல்லாவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் ஃபோன் வச்சுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடான். இவனுக்கும் ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல். அந்த பிளாக்மெயிலருக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு போல் ஹீரோயின் அடித்ததுனால. டாக்டரும் வந்துட்டு உனக்கு ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு, ஸோ நீ அவ்வளவா மூவ் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறதுனால அவனுக்கு இன்னுமே கோவம் வந்து ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுறான். இங்கே அந்த பாஸுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. அவங்களோட பையனை தான் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தது. இப்போது அவங்களும் தாய்வானுக்கு வரதா டிசைட் பண்ணிட்டாங்க போல், அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் பேச்சை கேட்காதனால மற்ற டவுன்களெல்லாம் கூப்பிட்டு ஹீரோயினை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பற்பல பிளான்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காங்க. எங்களேனும் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற 2 பசங்களும் ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே ஹீரோயின் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. லென்னும் ஒரு வழியாக அந்த ஃப்ரெண்டை பிடிச்சிருப்பாங்க. இவன் ஓடுன்னு சொல்லி கத்துற சத்தம் கேட்டு அங்கேருந்து ஹீரோயினும் தப்பிச்சு போயிடுறாங்க. அதே நேரத்தில் இவன் கரண்ட் பாக்ஸில் கை வச்சிடுறான். திரும்பி லென்னை பார்க்கும்போது 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கானுங்க. மீதி இருக்க அடியாள்களும் ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அந்த அடியாட்களும் குழந்தைங்கள்ட்ட ஹீரோயினை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வராங்க. எல்லாரும் நல்ல வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் காசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பையனும் லென்னும் பேசிகிட்டு இருக்காங்க. தன்னோட ட்ரீம்ஸை பற்றி அந்த சூப்பர் மார்க்கெட் பையனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பாடுறதான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாடி காமிக்கிறான். அவ்வளோதான் லென் விழுந்துட்டான்.
ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவனும் அட்டன் பண்ணிட்டு, நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துலேயே கால் எண்ணுக்கு போகுது. நீ எடுத்து பேசுறதுனா பேசுன்னு சொல்லும்போது, இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கால் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட காலை இக்னோர் பண்ணிடுறான். ஹீரோ ஒரு கதை எழுதிட்டு இருப்பான் இல்லையா, அந்த கதையை ஒரு வழியாக முடிச்சிடறான். ஹீரோயினோட ஞாபகமாகவே இருக்கிறதுனால ஹீரோயினையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. 2 பேரும் கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறாங்க. அப்புறம் ஹீரோ அவனோட இடத்த சுற்றி காமிக்கிறான். ஒரு பழைய போர்க்கவசங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவும் க்யூட்டாக இருக்குது. அதை பார்த்து ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் ஹீரோ பிடிக்கும் இல்லையா, ஸோ இது அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. காலையில் ஆகிடுது. ஹீரோவும் ஹீரோயினுக்காக சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் ஏதாவது கேட்பான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. அவங்களும் சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயின்கிட்ட இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சாரி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அவங்களும் ஹக் பண்ணிட்டு சரிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு ரிப்போர்ட்டர் ஃபோட்டோ எடுக்கிறான். அவனுக்கு பின்னாடியே பாஸோட அடியாட்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு நாய் வந்து சுற்றிட்டு இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி லென்னுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த பிளாக்மெயிலட்டேருந்து கால் வந்ததும் ரொம்பவே பயந்து எந்திரிச்சு போய் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, உன்னால் எனக்கு நிறையாவே டேமேஜ் இருக்குது, இதுக்காக நீ பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ அந்த பையனுக்காக நான் எவ்வளோ வேணாலும் தரேன், அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்ருக்கான். அவனுக்கு எவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது $30 million அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கும் இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு சரி நான் எப்படியாவது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லை என்ன அன்றைக்கி அடிச்சதில்லை அந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீ கேட்குற பணத்தை கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு சொன்னாலும், உனக்கு உன் பையன் வேணும்னா இதில் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மிரட்டிட்டு ஃபோனை வச்சிடுறான். சோஃபியாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி ஜாப் ஆஃபர் என்னோடத பற்றி உன்ட்ட சொன்னேன் இல்லையா, அதுக்கு நோட்டீஸ் லெட்டரும் நேற்று வந்துச்சு. இதனால எனக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னோட ஓன் பிராண்டை கூட ப்ரொமோட் பண்ண முடியும். ஆனால் என்னோட மனசுக்குள்ளே இது அக்செப்ட் பண்ண வேண்டாம், இங்கேருந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன முட்டாளா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது மிஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்காமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லி சோஃபியாவும் சொல்லிடுறா. லின்னும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசி அந்த ரிப்போர்ட்டரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். கடைசியில் கட்டி போட்டுட்டு, என்ன இந்த கோஸ்மோஸ் கேங்கை பார்த்தா என்ன அவ்வளோ முட்டாளாக தெரியுதா, இதுக்கப்புறம் நீ இதை என்ஜாய் பண்ண போகிற பாரு அப்படின்னு சொல்லி நான் வந்துடுறேன். அவங்களோட அடியாட்கள் தான் அவனை ஒரு பிரிட்ஜு கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது. ஃபோட்டோஸு காமிச்சு பணம் மிரட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இப்போ லெந்தா சொல்லிட்டு இருக்கான், நான் அவனுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளேஸை காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை எப்படி தூக்கி போடுவாங்களோ அதே மாதிரி இவனையும் தூக்கி போட்டுடுறாங்க. தண்ணியிலேருந்து எழுந்துச்சி வந்து இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தேன் அவன்னு சொல்லி அவங்களோட அஃபிஷியல்கிட்ட பேசி இதை நியூஸை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மேகசின்ஸ் இன்டர்நெட்லலாம் ஆர்டிக்கலாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஹீரோயினோட நியூஸ் தான். இது எல்லாத்தையும் பாஸும் பார்க்குறாங்க. ரொம்பவே காண்டாக்குறாங்க. சோஃபியா ஹீரோவை தேடி வந்திருப்பா. ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ எங்கன்னு கேட்கும்போது எனக்கும் தெரில அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் பாஸோட அடியாட்கள் தான் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் யார் என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கேன். அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கள் பாஸ் கிட்டேயும் கூட்டிகிட்டு போய் ஹீரோ விட்டுடுறாங்க. நான் இந்த மாதிரி ஏஞ்சியோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கிள்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அங்கிள்னு சொன்னால் வாய் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன பாஸ் நீனு கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் இங்கே பாருங்கள் பாஸ், நான் உங்கள் பொண்ணு ஃபீலிங்ஸோடு விளையாடல, நான் உண்மையாலுமே அவங்கள தான் லவ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி அந்த ஆக்ட்ரஸை லவ் பண்ண மாதிரி சொன்னது எல்லாமே ஃபேக் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். இன்னும் 3 மணி நேரத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதில் நான் உங்களுக்கு என்னோடய லவ்வை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறான். சரின்னு சொல்லி பாஸும் அவனை நம்பி அங்கே விட்டுடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் ஹீரோயினை சோஃபியா பயங்கரமாக திட்டுறான். நீ என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்க தெரியுமா, இதனால அவனோட ஃப்ரேம் எவ்வளோ குறைஞ்சி போகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் ஹீரோயினை டேட் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்லக்கூடாதுன்னு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கா. சோஃபியா ஒன்றும் கெட்டவெல்லாம் கிடையாது, ஆனால் சில நேரத்தில் ரொம்ப காண்டாகிற மாதிரியே பேசுவா. இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணும் நான் சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. ஹீரோவும் சொல்ல போகிறதா சொல்லிட்டான். இங்கே ஹீரோவும் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், நீ யாருங்கிறதுலாம் மேட்ரு இல்லை, உண்மையாலுமே நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் எவ்வளோ சின்சியராக இருக்கேங்கிறத புரிய வைக்கிறேன், என்னை நம்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். இன்டர்வியூவும் லைவில் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், நானும் ஹீரோயினும் உண்மையாலுமே ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இதோட இந்த எபிசோட் முடிச்சா எப்படி இருக்கும்? எனிவேஸ் ஹீரோயினும் அதை கேட்டு ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. இதே இன்டர்வியூவை பாஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்பவே கோவம் வந்துடுது. இதுக்கப்புறம் இவனை ஹீரோன்னு சொல்லவே காண்டாகுது கைஸ். எனிவேஸ்
இவனும் மறுபடியும் மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஹீரோயின் சுத்தமாக ஃபோனே எடுக்கல. ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ பேசலான்னு நினச்சி தான் இருந்திருப்பான். அப்போ சோஃபியா வந்துட்டு, "ஸ்டூபிட் மாதிரி பண்ணாத. உன்னோட ஃபேன் ஃபாலோவிங்ஸ் பற்றி உனக்கே தெரியும்ல. இப்போ நீ மட்டும் ஏஞ்சியை பற்றி சொன்ன அப்படின்னா எல்லாருமே அவளை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவளுக்கு ஹேட்டடான கமெண்ட்ஸ் வரும், கர்ஸ் பண்ணுவாங்க" அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் அந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டான். ஹீரோயினும் அந்த எலிஃபேண்ட் பார்க்கில் உட்காந்துட்டு அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. "நீ ரொம்ப சோகமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும்க்கா." நானும் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. "சாரிப்பா, நான் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் மலையில் நனைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதான் அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஃபியான்சின்னு வச்சுக்கலாம், அவன் தான் வந்து பேசுகிறான். இங்கே இன்விடேஷன் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு பயங்கர டிஸ்கஷன் போயிட்டுருக்கு மேரேஜ் பற்றி. "ஏஞ்சி உன்னோட விருப்பம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன வேணாலும் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சேடாக இருக்காங்க. இப்போ அந்த ஃபியான்சி பையனும் ஹீரோயினும் தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாகவே நடந்துக்கிறான் ஹீரோயின் கிட்ட. நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். ஹீரோயினோட ரூமில் தான் ஹீரோவோட ஃபோட்டோஸ் மட்டும் தானே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடறாங்க. ஹீரோவும் மழக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ. அடுத்த சீனில் ஹீரோயின் சோஃபியாவை பார்க்க வந்திருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, "நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை" அப்படின்னு சொல்லி சோஃபியாவும் போக ட்ரை பண்ணுறா. ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு, "ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. எங்கள் அம்மா இறந்த அன்றைக்கு அந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏஞ்சியோட அம்மா இறந்த அன்றைக்கி என் அப்பா போகவே இல்லை. அவர் நினச்சாரு ஏதோ ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணதா, அதனால ரொம்ப ஃபீல் பேட் பண்ணார்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சோஃபியா கேட்குறா. "எனக்கு தெரியும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை லவ் பண்ணுறாங்க, நீங்களும் அவங்கள லவ் பண்ணுறீங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது, "இது உனக்கு தேவையே இல்லாத விஷயம்" அப்படின்னு சொல்லி சோஃபியாவும் அங்கேருந்து எழுந்துச்சு போயிட்றா. ஹீரோயின் எலிஃபேண்ட் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எப்போவுமே ஒரு பார்க்கில் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பார்க்கை டெமாலிஷ் பண்ண போகிறாங்க போல். அதனால் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆச்சு, அவங்க எப்படி பண்ணாமல் இருப்பாங்க. இதனால சின்ன கை கலப்பு மாதிரி ஆயிடுது. ஹீரோ ஒருத்தவங்களை அடிச்சிடுறான். அந்த ஃபியான்சியும் ஹீரோயினை ஹாப்பி ஆக்கிறதுக்காக கேமில் விளையாண்டு ஜெயிச்சு உனக்கு எலிஃபேண்ட் பொம்மை வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த கேமை அவங்களே விளையாண்டு எலிஃபேண்ட் பொம்மை ஜெயிச்சுக்கிறாங்க. ஃபியான்சியும் ரொம்பவே ஸ்வீட்டாக பேசி ஹீரோயினையும் சிரிக்க வைக்கிறான். அதே நேரத்தில், "சின்ன வயசில் சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் ஒல்லியாக இருந்தால் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு பார்த்தியா, நான் அதுக்காகவே ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண மாதிரி வரான். ஆனால் அவங்க கிட்டே இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அங்கே நடந்த கை கலப்பில் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான் போல். சோஃபியா தான் கூப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. "உனக்கு என்ன தான் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயின் என் கூட இல்லாததான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த அடியாட்கள்லாம் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோவை பிடிச்சி துரத்தி விட்டுறாங்க. லின்னும் அவனோட ஆளை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான். அவன்கிட்ட நிறையா கொஞ்சல்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம், "நான் பாட்டு பாடுறேன்" அப்படின்னு சொல்லி இந்த சூப்பர் மார்க்கெட் பையனும் அழகாக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். அதையும் இங்கே இவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியே ரொமான்ஸில் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போவான். ஆனால் அது இந்த இடத்துல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட் பையனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது, "நான் சொல்கிறத கொஞ்சமாச்சும் கேளு ஏஞ்சி" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கத்திட்டு இருப்பான். ஹீரோயினும் எதுவுமே கண்டுக்காமல் உள்ளே போயிடுவாங்க. எங்கள் சோஃபியாவும் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணியிருக்காங்க. என்ன சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஆஃபரை டிக்ளைன் பண்ணுறதுக்கு ஸ்டூபிட் இடியட்னு சொல்லி திட்டிருப்பாங்க இல்லையா சோஃபியா, "எனக்கு அந்த மாதிரி இடியட்ஸ் தான் பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபியான்சி ஹீரோயின்காக சூப்பராக குக்லாம் பண்ணி கொடுக்குறேன், "இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் அமேசிங்காக இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு சாப்பிட மட்டும்தான்ப்பா தெரியும்" அப்படின்னு சொல்லி. ஃபியான்சியும் ஹீரோயினை பயங்கரமாக பேம்பர்ஸ் பண்ணி பார்த்துக்கிறான். "நீ ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருந்த மாதிரி" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, "இந்த மாதிரி எலிஃபென்ட் ஸ்லைட்டில் மிட் நைட் முன்னாடி வந்துரு" அப்படின்னு சொல்லி. ஆக்ட்ரஸ் பொண்ணு இருப்பா இல்லையா, அவளை யாரோ கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "உனக்கு அவரோட வேணும்னா வா" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். "எங்கே?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே லென்னும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அந்த பிளாக்மெயிலரும், "என்ன தைரியம், என்ன பார்க்க தனியாகவே வந்திருக்கியா" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கன்னை பாயிண்ட் பண்ணியிருக்கான். ஹீரோயின் கிட்டேயும் கன் இருக்கான். அவனும் கால் கிட்ட கன்னை வச்சு சுடுறான். ஆனால் ஹீரோயின் தைரியமாக அவனோட கை கிட்டேயே சுடுறாங்க. அதனால அந்த துப்பாக்கியும் கீழே விழுந்துடுது. "உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, எங்கே என்ன சுடு பார்ப்போம், எப்படி 2 பேரையும் கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம்" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெனாவிட்டா பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு அவன்கிட்ட கையில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனும் கத்தியை வச்சு பயங்கரமாக வயிற்று காயப்படுத்திடுறான். ஹீரோயினும் செம்மையாக சண்டை போடுறாங்க. ஒரு வழியாக அவனையும் அடித்து நாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக லின்னும் அவங்களோட அடியாட்களும் வந்துடுறாங்க. "நான் நல்லா தான் இருக்கேன், போய் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணை கண்டுபிடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லின்னும் அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணிட்டு இருக்கான். "இந்த பக்கம் போய் பாருங்க" அப்படின்னு சொல்லி. ஹீரோயினும் லின்னை கூப்பிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு லின்னும்,
உனக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு போல, ரொம்பவே வியர்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லி இவனும் தேட போயிடுறான். ஒரு வழியாக அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்பவும் கூட்டிகிட்டு வர அதே பிரிட்ஜுக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த பிளாக்மெயிலரோட ஃபோனையும் பிடுங்கிடுறாங்க. திருப்பி அவனை அந்த ரிவர்க்குள்ளேயே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அந்த ஃபோனை லின் கிட்ட கொடுத்து இதை வச்சு அந்த குட்டி பையன் எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் பாடின பாட்டு தான் ஓடிட்டுருக்கு யூடியூப்பில். அதுக்கு பயங்கரமான வியூஸ் வேறு போயிருக்கு. உடனே இன்ஸ்டா அக்கௌண்ட்லாம் செக் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் அவனுக்குன்னு சொல்லி ஒரு வெப் பேஜே இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவனே ஷாக் ஆகுறான். லென் எடுத்திருப்பா இல்லையா, அந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கான். இவனுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் கூட வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நினச்சி இந்த பையனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவை பக்கத்துக்கு தான் கிளம்பியிருப்பாங்க. போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆல்ரெடி வயிற்றில் வேற அடிபட்டிருக்கோம் இல்லையா, நிறையா ப்ளீட் ஆகுது. அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்காக எலிஃபென்ட் ஸ்லைடில் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு கால் வருது, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அவனும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறான். அந்த ஃபியான்ஸு ஹீரோயின் பக்கத்தில் இருக்கனால ஹீரோவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். ஹீரோ போகிறத அந்த ஃபியான்ஸையும் பார்த்துருப்பான். அதனால் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் மயக்கத்துலேருந்து எழுந்துடுறாங்க. ஹீரோவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜன்னல் பக்கம் வரும்போது ஹீரோவையே பார்த்துட்றாங்க ஃபியான்சியோட பேசிகிட்டு இருக்கத. அதனால வேகமாக அங்கேருந்து கீழே வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த ஃபியான்சியும் சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாருப்பா, ஹீரோயின் ஒரு கேங்ஸ்டரோட பொண்ணு, உனக்கும் அந்த பிள்ளைக்கும் சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக எடுத்து வச்சிட்ருக்கான். அதை ஹீரோவும் கேட்டுட்ருக்கான். என்னதான் ஹீரோ ஸ்டார்டிங்கில் டிஃபெண்ட் பண்ணி பேசினாலும் ஒரு கட்டத்தில் அவனே புரிஞ்சுக்கிறான். இங்கே ஹீரோயினும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. அவனுக்கு காலும் பண்ணி பார்க்குறாங்க. அவன் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் மறுபடியும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஃபியான்சி தான் வந்து ஆறுதல் படுத்துகிறான். ஹீரோவும் அங்கே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்கான். இங்கே சோஃபியாவும் ஹீரோ கேங்ஸ்டர்ஸ் பற்றி ஒரு கதை எழுதியிருப்பான் இல்லையா, அதை ஒரு டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணும் உட்காந்துருப்பாங்க. இங்கே பாரு, தயவு செய்து சோஃபியா கிட்ட சொல்லு, நான் ஒன்றும் பிரேக்லாம் எடுத்துக்கல, எனக்கு இந்த வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த ஃபியான்சியும் மட்டும் ட்ரிப் போக போகிறாங்க போல், அதுக்காக பேக்கிங்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அவன் பர்ஸ்லேருந்து காசு எடுக்கும்போது ஒரு ஷீட் கிடைக்கிது, இது என்ன ஃபார்ச்சூன் டெல்லிங் ஷீட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு எடுத்து கொடுக்கும்போது ஹீரோவும் அதை வாங்கி பார்க்குறான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு பாட்டி கூட அந்த ஷீட்டை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான். ஹீரோவும் அவசரமாக நீ இன்னும் அந்த ட்ராக்கிங் ஆப் வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்குறான். வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி கூட வா அப்படின்னு சொல்லி எங்கேயும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க அப்பாவும் பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஃபார்ச்சூனை சொல்கிறதுக்காக எப்போவுமே ரெண்டு தூக்கி போட்டு பார்ப்பாங்க இல்லையா, இப்போயும் அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. தான் பொண்ணோட கல்யாணத்தில் ஏதோ தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் போலே அப்படின்னு சொல்லி இங்கே அந்த பாஸும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ட்ராக்கிங் ஆப்பை வச்சு ஏர்போர்ட் வரைக்கும் வந்துடுறான். இங்கே அந்த ஃபியான்சி பேசிகிட்டு இருக்கான், நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்னி ஐலாண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஃபியான்சி சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயின் எல்லாத்துக்கும் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு வழியாக ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் எமோஷ்னலாக பார்க்க, ஹீரோயினை பார்த்து சந்தோஷப்பட. ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷீட்டை எடுத்து பார்ப்பான் இல்லையா, அப்போ ஹீரோயினோட ஞாபகம் தான் வந்து போகும். ஹீரோயின் பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படி அந்த சீனில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் யுவர் ஸ்மைல்ங்கிற ஒரு சென்டென்ஸ் தான் எழுதியிருக்கு. அதுக்காக தான் ஹீரோயினை தேடி வந்திருக்காங்க. ஒருத்தரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஸோ இதோட பிளாங்க் அவுட் ஆகுது. இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டான ஃபீல் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீனோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த பிளாக்மெயிலரோட ஃப்ரெண்டும், நான் தான் அப்போவே சொன்னேன்ல அந்த பொண்ணுக்கிட்ட வச்சுக்காதுன்னு, இதெல்லாம் உனக்கு தேவையா, சரி அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் நல்லவனாக இருந்தவன் இப்போ டோட்டலி சிரித்து வில்லனாக மாற, அது வேறு யாரும் இல்லை, ஃபியான்சி தான். ஸோ இதோட இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சீசன் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல, வந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.